வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மிஷின் பத்தி பார்க்க போறோங்க. முதல்ல என்னோட ஹோட்டல் சொந்தங்கள், கேட்டரிங் சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய மிஷினுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்து இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களையும் வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமா மாத்தி ஒரு நல்லபடியான ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா மாத்தி உங்களோட நல்ல வாழ்த்துக்களையும், அதே சமயத்தில் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி கொஞ்சம் சண்டை போட்டு ஒரு நல்லபடியான அந்த திருத்தங்கள் செஞ்சு அதை நம்ம வந்து மறுபடியும் மென்மேலும் எங்களோட மிஷின்களை நல்லபடியாக மாத்துறதுக்கு அது ரொம்ப உதவி இருக்கு. ஒரே பாராட்டுகளுமே வந்து என்னைக்குமே வந்து சரியா வந்துடாது, இல்ல எல்லாருமே திட்டிட்டு இருந்தாலும் சரியா வராது. இது கலந்து இருக்கணும். ஒரு 90% வந்து பாராட்டுதல் இருக்கணும், ஒரு 10% வந்து அதை பத்தின கமெண்ட்ஸ் இருக்கணும். இல்லைன்னா நாங்க திருந்த மாட்டோம். எங்களோட அந்த மிஷின்ஸ்ல இருக்கக்கூடிய சில ஏதாவது தவறுகள் இது எல்லாத்தையும் திருத்தி ஒவ்வொரு தடவை அடுத்தடுத்த மிஷின்களை பண்றப்ப வந்து ஒவ்வொரு படிநிலைகளை அதை திருத்தி செவ்வனே செய்து முடிக்கிறதுக்கு நீங்க எல்லாமே எனக்கு ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கீங்க. இந்த அன்பான ஒரு தருணம் இது. ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய எல்லாருமே திருப்ப எங்களோட ஏதாவது ஒரு மிஷின்ஸ் வந்து நீங்க பண்ணியிருக்கீங்களா, வேற ஏதாவது இது பண்ணி தரீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்பான ஆதரவுகளை கொடுத்து எங்களுக்கு வந்து வழி நடத்திட்டு இருக்கிற எங்களோட கேட்டரிங் தொழில் செஞ்சுட்டு இருக்க, ஹோட்டல் தொழில் சார்ந்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய திறம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வரிசையில் நம்ம வந்து ஒரு அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒரு மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நாள் வந்து பண்ண வேண்டியதா இருந்ததுங்க. ஆனா அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மேன் பவர் எல்லாமே ஒரு ஸ்கில்டு லேபர் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நிறைய பற்றாக்குறையா இருந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் ஒரு காலத்துல நம்மளுக்கு ஈஸியா வந்துங்க எல்லாமே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மிஷின்ஸ் பண்றதுங்கிறது இன்னைக்கு ராஜபாளையத்திலயோ அல்லது தூத்துக்குடியிலயோ பண்ற அளவுக்கு வந்து டிலே ஆகுது, லேட் ஆகுது. பட் டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். அப்போ வந்து ஸ்கில்டு லேபர் பற்றாக்குறையினால நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அந்த டிலே எல்லாம் இருக்குதான் செய்யுது. இது வந்து 7 இன்ச் டு 8 இன்ச் ஒரு சப்பாத்தி வந்து 7 இன்ச்ல இருந்து 8 இன்ச் வரைக்கும் தயார் பண்ணக்கூடிய ஒரு மிஷினுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நாங்க வந்து இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள், பல்வேறு அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்தோம்னா பிதுங்கி வரும், இல்லாட்டி சரிஞ்சு வரும், இந்த மாதிரி ஏதாவது இல்லாம கிளியரா ஒரு பால் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகா நீங்க பாக்குற மாதிரி தெளிவா வந்து உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் வந்து தெளிவா இருக்கும், சேம் சைஸ் இருக்கும். நீங்க வந்து இதுல வைக்கக்கூடியது வந்து ஒரு 50 கிராம், ரெகுலரா 50 கிராம் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 50 கிராம் சப்பாத்தி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். இது வந்து உங்களுக்கு ஹோட்டலுக்கு உபயோகப்படுத்தலாம். சின்ன பிசினஸ் பண்றீங்க, நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட் மக்களுக்கு மட்டும் நீங்க சப்பாத்தி பண்றீங்க, இல்ல கேட்டரிங் பண்றீங்க, இல்ல சப்பாத்தியை மட்டும் நீங்க கொடுத்துறீங்க. இப்ப எப்படி இட்லி எல்லாம் வந்து கொடுக்குறீங்க, சப்பாத்தியை மட்டும் கொடுத்துறீங்க, இந்த ஃபுல்கா கொடுத்துறீங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து சாம்பார்லாம் தனியா வாங்கிக்கிற மாதிரி அந்த மாதிரியான பிசினஸ் கூட வாய்ப்புகள் இருக்கு. இதுல இந்த மிஷின் வந்து ஒரு காம்பாக்ட்டுங்க, ரொம்ப காம்பாக்ட். உங்களுக்கு வந்து இதுல வந்து ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4500 வாட்ஸ் ஹீட்டர் தான் இருக்குது. ஸோ 4500 வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து மணிக்கு வந்து 4.5 யூனிட் கரண்ட் கன்சப்ஷன், 5 யூனிட்னு வச்சுக்கோங்களேன், 5 யூனிட் கரண்ட் கன்சப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மிஷினு. நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மினிமம் வந்து 500 சப்பாத்தி நம்மளால இது வந்து போட்டு எடுக்க முடியும். சப்பாத்தினா இது வந்து ஒரு 25% குக்காய் வந்துடும். உங்களுக்கு வந்து நீங்கள் அது வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 ஹவர்ஸ்க்கு வந்து அது எதுவுமே ஆகாது. நான் 12 ஹவர்ஸ்ங்கிறது நான் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் போடாமல் சொல்கிறேன். நீங்கள் கமர்ஷியல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது 3 days 2 daysங்கிற மாதிரி இருக்கும். அது அதனுடைய ப்ராசஸ் எனக்கு தெரியலிங்க. பட் இந்த ப்ராசஸ் பிரகாரம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே போடாமல் உங்களால் வந்து கண்டிப்பாக 12 ஹவர்ஸ் வந்து இந்த சப்பாத்தியை வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஹோட்டல் சொந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அந்த முன்னாடி டேபிள் வச்சுட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி போட்டு உருட்டி அதை எடுத்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு கல்லில் போட்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு பெரிய டைம் எடுத்துக்குது. பட் இது அப்படி இல்லைங்க. மணிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 500 சப்பாத்தி பண்ணலாம். ஸ்கில்டு லேபர் தேவையே இல்லை. மெயின் மேட்ரு இதில் அவ்வளோதான். நீங்கள் ஆட்டா நீடர் வந்து ஒன்று வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆள் வந்து அதுக்குன்னு வந்து ஒரு ரொட்டீனாக பண்ணுங்க அவசியம் இல்ல. திருப்ப சொல்றேன், ஒரு ஓனரே வந்து இந்த வேலைகளை தாராளமா முடிச்சுக்கலாம். சோ இந்த லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆள் நம்ம சம்பளம் கூட கொடுத்துடலாங்க. பட் ஆள் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறது இல்லை. மெயின் ப்ராப்ளமே வந்து ஆள் பற்றாக்குறை தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் இஷ்யூ. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம மிஷினரிஸ் போக வேண்டியதா இருக்கே தவிர மற்றபடி மெஷின் குக்குக்கும் அதே டைரக்ட் குக்குக்கும் நிறைய டெஃபினட்டா வித்தியாசம் இருக்கலாம். பட் இப்பெல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணி ஓரளவுக்கு வந்து நீங்க வந்து ஹோம் மேட் லெவலுக்கு வந்து இந்த மிஷினரிஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. உங்களால வந்து இதுல டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். நீங்க அந்த குக்கிங்கோட அளவுகளை குறைச்சிக்க முடியும் அல்லது இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே வந்து இதுல பண்ணிக்க முடியும். இதுல இருக்கிற டிஜிட்டல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 200 டிகிரில இருந்து அப் டு 250 டிகிரி வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பாலோட ஈரத்தன்மையை பொறுத்து சில பேர் வந்து கொஞ்சம் கெட்டியா பிசைவோம், சில பேர் வந்து கொஞ்சம் லைட்டா, அதாவது தண்ணி மாதிரி அப்படின்னா கொஞ்சம் கொல
தான் செய்வோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் டெம்பரேச்சர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸ்டாண்டர்டாக உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டெம்பரேச்சர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து மெஷின் வந்து ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஐடியல் டெம்பரேச்சர் ஹீட்டுக்கு விட வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 சப்பாத்தி அளவுக்கு வந்து உங்களால் இந்த ப்ரொடக்ஷன் வந்து தாராளமாக எடுக்க முடியும். அதனால் ரொம்ப ஈஸி, ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, உங்களுக்கு ரொம்ப நீங்கள் வந்து முதல்ல கொஞ்சம் சுட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு எடுத்து நம்ம அப்படியே போட்டு கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுக்க முடியும். இது உங்கள் கல்லுக்கு பக்கத்துலேயே வச்சு, சப்பாத்தி கல்லுக்கு பக்கத்துலேயே உங்களால் இதை வச்சுக்க முடியும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி நம்மளோட குவாலிட்டி அண்ட் அந்த தரத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்களால் ஒரு பொட்டி கடையிலையும் கூட நீங்கள் வந்து செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு கடையாக உங்களால் நிச்சயமாக மாற்ற முடியுங்க. அவன் 5 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறான், நான் எப்படி 2000 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா சிரமம். கண்டிப்பாக வந்து உங்களோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறப்ப உங்களோட கஸ்டமர்ஸ்னுடைய வரவு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த கடையில் விலை சீப்புங்க அப்படிங்கிறதுனால நிறைய போகிறாங்களா? இல்லை, அந்த கடை செம்ம டேஸ்ட்டுங்க, அதாவது நல்ல ருசிங்க, கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தாக இருந்துச்சுங்க, சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த வீடு அங்கே சாப்பிட்டேன், எந்த வயிற்றுக்கு எந்த கோளாறும் ஆகலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் மிஷினரிஸ் வந்து நீங்கள் போடுங்க. இப்போ ஆளுகளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நம்ம போட்டு நம்ம சிரமப்பட்டு பண்ணுறதை விட ஒரு மிஷினரிஸை வாங்கி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மிஷின் வந்து பாதி வேலையை கிட்டத்தட்ட உங்களுக்கு சுலபப்படுத்திடும். ஸோ மீதி இருக்கிற ஸ்டாஃப்ஸுகளுக்கு நல்ல சேலரி கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சேலரி வந்து ஒரு குக்குக்கு வந்து நீங்கள் ஒரு 1500 கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 2000 ரூபாயை கொடுக்கலாம். உங்கள் கடை தேடிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை கம்மி, நம்மளுக்கு இன்னொரு ஹெல்ப்பர்னுடைய ஆளை வந்து நம்ம குறைச்சிடுறோம். ஸோ அந்த குக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 சப்பாத்தி பண்ணுறதுங்கிறத விட, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் 15 சப்பாத்தியாக பண்ணுவார். நீங்கள் அவரை கூப்பிட்டு ஆனியன் கட் பண்ணிட்டுருங்க, இல்லை இதை கட் பண்ணிட்டுருங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்துட்டு நீங்கள் அதையெல்லாம் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 18,000 20,000 ரூபாய்க்கு மிஷின் கொடுத்து ஒன்று வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆனியன் கட் பண்ணுற வேலையை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த மிஷினை நீங்கள் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதை எடுத்து தேய்ச்சி பண்ணக்கூடிய அந்த அவ்வளோ டைமிங் வந்து மிச்சமாகும். உங்கள் கடைக்கு வந்து ஆட்கள் உங்களை விட்டு போக மாட்டாங்க. அதிகமாக வந்து உங்களுக்கு ஆட்களினுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக், நல்ல க்ளீன் என்விரான்மெண்ட். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கிச்சனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடுனுடைய அளவை கம்மியாக வச்சுக்கோங்க. நீங்கள் சர்வ் பண்ணுற இடங்கள்லாம் வந்து ஒரு ஏசி மாதிரியா அல்லது நல்ல கூலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சின்ன கடையாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஏர்போர்ட்டில் பாருங்கள், அது போக வந்து நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ், உதாரணத்துக்கு வேலன், நிறைய இது மாதிரி கருப்பட்டு காப்பி, இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரான்ச்சைசிஸ், இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இன்னும் நிறைய பேர் நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் பண்ணுறாங்க. சின்ன ஃப்ரான்ச்சைஸியில் நான் நிறைய பார்க்குறேன். ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அழகான ஒரு டெஸ்க்கு, அழகாக எல்லாத்தையும் க்ளீனாக வந்து என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவில் வந்து அது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொண்டு வரதுனால உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயும் பார்க்குறீங்க, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி உங்களாலையும் வந்து பண்ண முடியும். ஒரு சாதாரணமாக ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கடை தொடங்குறீங்கனாலும் முதல்ல ஹைஜீனிக் பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மிஷினரிஸை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட தொழில் வந்து கட்டாயமாக முன்னேறும். உங்களோட ஹோட்டல் தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃப்டர் கொரோனா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல வளர்ந்த தொழில்களில் டூரிசம் அண்ட் கேட்டரிங் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் தொழில், இந்த தொழில் தான் வந்து ரொம்ப சிறந்த அளவில் வளர்ச்சி கண்டிருக்கு. அதனால உங்களோட வளர்ச்சி கட்டாயமாக உங்கள் கையில் தான் இருக்கு. ஒரு கடை ஓடுறதும் ஓடாததும் அதனுடைய ஓனர் கையில் தான் இருக்கு. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பழைய ஸ்டைல்களில் அப்படியே அந்த பழசு முன்னாடி எல்லாம் கசகசன்னு வச்சுக்கிட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்குங்க. உங்களுக்கு சோறு போடும், அவ்வளவுதான். உங்களுக்கு உண்டான பெரிய அளவு வளர்ச்சி எல்லாம் உங்களால எட்ட முடியாது. ஆனா இன்னைக்கும் கிராமத்துல டீசென்ட்டா சூப்பரா பண்ணக்கூடிய ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கு. அது பிரகாரம் நீங்க வந்து சின்ன மிஷினரிஸ், இன்னும் நிறைய மிஷினரிஸ் இருக்கு. நாங்களே பண்ணாத மிஷினரிஸ் எல்லாமே ஏகப்பட்டது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நூடுல்ஸ்க்கு வந்து சுத்தர மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஈஸியா நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருது. நம்மளுக்கு ஸ்கில்டு லேபர் தான் தேவைன்னு கிடையாது. ஸோ இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த சின்ன மிஷினரிஸை வந்து நீங்க அடாப்ட் பண்ணுங்க. அடாப்ட் பண்றப்ப உங்களுக்கு வந்து தொழில் சிறந்த அளவில் இருக்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. நம்ம இப்போ வந்து இந்த மெஷின்ஸ்னுடைய வகைகள் பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு நாங்கள் வந்து 7 இன்ச் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து 8 இன்ச் ரெடி ஆகுது. ஸோ ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துறேன். திருப்ப ப்ரைஸ் சொல்லலைன்னு சொல்லிட்டு திட்டாதீங்க, கமெண்ட் போடாதீங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நிறைய சின்ன பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனுடைய காஸ்ட், இப்போ இந்த ஹீட்டர் காஸ்ட் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வேரியேஷன்ஸ் ஆகும். ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வேரியேஷன் வந்தது அப்படின்னா எங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ப்ரைஸிங்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது அப்டேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வெஜிடபிள் கட்டிங் மிஷின் வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு இருந்துச்சுங்க, நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முந்தையது.
ஸோ இன்னைக்கு வந்து அந்த பிரைஸ் ஃபேக்டர் மேட்ச் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியாதுங்க. அதனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிரைஸஸ் வந்து கேட்டுக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் தட்டி விடுங்க, நான் பிரைஸை வந்து அனுப்புறேன். இல்ல வெப்சைட் இருக்கு vegetablecuttingmachine.com, ஜஸ்ட் பாருங்க, ஃபுல் டீடைலா அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க பையிங் ஃபேக்டர் பையிங் சம்பந்தமா என்ன டவுட்ஸ் வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தாராளமா எல்லா டீடைல்ஸுமே வந்து எங்களோட ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்து வந்து வாரண்டி வந்து திரும்ப அகைன் வந்து VTech வாரண்டி. இந்த வாரண்டி எங்களோட மிஷின்ஸ் பொறுத்தளவு காம்பாக்டாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ இருக்குது. இந்த 40 கிலோ மிஷின்ஸ் வந்து பொறுத்தளவுக்கு வந்து ஈஸியாக வந்து எங்கே வேணால் டிரான்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதில் ஏதாவது ப்ராப்ளம்னு வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் ரெடி பண்ணி திருப்பி அனுப்பிச்சுட்றேன். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதில் ஹீட்டர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களால் லோக்கல்லேயே இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியன் வச்சு பண்ணிக்க முடியும். நான் இந்த ஹீட்டரை மட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டட் பிளேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு முதல்ல எல்லாம் டஃப்லான் கோட்டிங் கொடுப்பாங்க. ஸோ டஃப்லான் கோட்டிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகும். பட் செராமிக் கோட்டிங் பிளேட்ஸ் வந்து சீக்கிரமாக போகாது. ஸோ அந்த பிளேட்ஸையும் நம்ம மாற்றிக்கலாம். செராமிக் கோட்டிங் போயிடுச்சு அப்படினாக்கா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க பார்த்த மாதிரி அந்த ஃப்ளோ வந்து ஃப்ரீ ஃப்ளோ வந்து வராது. அப்படியே கீழே வந்து டக்குன்னு வந்துருச்சு இல்லைங்களா, அது மாதிரி வராது, ஒட்டி நின்னுக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்க அந்த செராமிக் கோட்டட் பிளேட்ஸ் வந்து மாத்திக்கலாம். அதுவும் ஒன்றும் பெரிய ஹை காஸ்ட் பிடிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. எகைன் இது VTech வாரண்டி தாங்க. 1 இயர்க்குள்ள இந்த மிஷின் சம்பந்தமான எந்த ஃபெயிலியர் நடந்ததுனாலும் நாங்க வந்து பொறுப்பெடுத்துக்கிறோம். அந்த மிஷின் வந்து நீங்க இங்க அனுப்பிச்சுட்டீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணி திருப்பி அனுப்பிச்சிருவோம். அதுக்கு அனுப்பக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், லாரி எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே எங்களோடது. நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர ஆட்டோ சார்ஜஸ், திருப்ப அனுப்புகிற ஆட்டோ சார்ஜஸ், திருப்ப அங்கேருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒன்று எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு மிஷின் வந்து குறைஞ்சபட்சம் 1 வேக்கே வந்து ஒரு 700 ரூபா 800 ரூபா எங்களுக்கு செலவாயிருது. அது எல்லாமே கேரண்டிலேயே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதுக்கு எந்த விதமான எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் 4 நாள் 5 நாள் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ ஒரு 4-5 டேஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பெரிய ஆள் ஆகிட்டிங்க அப்படின்னாக்க இன்னொரு மிஷின்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம எப்படி வாங்கலான்னு சொல்லிட்டு ஜென்ரல் தாங்க, பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருவோம், நீங்கள் அனுப்பிச்சுட்டுலாம். ஸோ இது புது ப்ராடக்ட்டுங்கிறதுனால நீங்கள் வந்து இது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒரு டெமோ மிஷின் இருக்குது. எங்களோட வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸ்க்குலாம் டெமோ கிடையாதுங்க. ஏன்னா பிகாஸ் அது வந்து பண்ண முடியாது. இது வந்து ஒரு நியூ மிஷின்ஸ் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துருங்க, இங்கே போட்டு செக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு மிஷின் எப்படி வருது, அவுட்புட் வருது, உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா போதும். இதை பொறுத்தளவுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நாங்கள் பண்ணுறதில்ல. தாராளமாக டெமோ கொடுக்குறோம். தாராளமாக வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. பார்த்துட்டு உடனே எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்கனாலும் ஒரு 4-5 நாளில் நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். பேஸ்ட் ஆன் த ஸ்டாக் தாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பக்கா ப்ரூஃப் கேரண்டியோட தான் வருது. அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான ஒரியும் நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை. இது அனுப்புறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக நிறையா இருக்குங்க. MSS, ரதிமீனா, KPN நிறைய ஏகப்பட்டது பேர் இருக்காங்க. தமிழ்நாடுக்குள்ளே பண்ணுறதுனா இதில் பண்ணுறதுனா டெலிவரி கொரியர், VRL நிறையா இருக்காங்க. பட் இன்னொரு கேரண்டி சொல்கிறேங்க, பொருள் அங்கே வந்து சேர்ற வரைக்கும் எங்களோட பொறுப்பெடுத்துக்கிறோம். ஒருவேளை வந்து அங்கே வந்து சேர்றப்ப பொருள் ஏதாவது டேமேஜ் இருந்து இல்லை பெண்ட் ஆகிட்டு இல்லை டென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக நாங்கள் அந்த பொருளை மாற்றி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா ப்ராடக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து பத்திரமா தான் அனுப்புவாங்க. பட் இருந்தாலும் 99% வந்து நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வர்றதில்ல. வந்தாலும் நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம். இது பப்ளிக் வீடியோ தான். அதனால் நீங்கள் வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் நிறைய பொய் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இது ஜென்ரல். இது என்னோட ஏற்கனவே இருக்கக்கூடிய எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னோட பிஸ்னஸ் மோஸ்ட்லி வந்து திருப்ப எடுக்கிறவங்க கிட்ட இருந்து தான் வருது. இதை என்னால் பெருமையாக சொல்லிக்க முடியும். அதனால் அவங்களுக்கு வந்து நான் இது சொல்லணுங்கிறதுல புதுசாக வாங்குறவங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸை குவாலிட்டிஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறப்ப உங்களோட பிஸ்னஸ் சர்வசாதாரணமாக இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களோட தொழில் என்றைக்குமே வந்து ஒரே ஒரு கடையோட நிறுத்தணும்னு பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு கடையோட நிறுத்தணும்னு நினைக்கிறவங்களும் அந்த கடையில் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கிட்ட இருந்த எல்லாமே கூட வந்து சாப்பிட்டு போற அளவுக்கு வந்து இன்னைக்கு நிறைய மிஸ்ஸஸ் இருக்கு. சமீபத்தில் கூட ஈரோடுல இருக்கிற ஒரு பிரான்ச் வந்து இங்க கோயம்புத்தூர் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவங்க வந்து அந்த கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலை மோதுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஈரோட்டில் ஏற்கனவே வந்து பல வருடங்களாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை கொடுத்து பண்ணாங்க. ஸோ அந்த குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்குறப்ப இங்கேயும் அதே கிடைக்கும்னு எதிர்பார்த்து வருவாங்க. அதனால் பக்காவான குவாலிட்டிஸ் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஃபேண்டாஸ்டிக்கான பிஸ்னஸை வந்து நம்மளால் எடுக்க முடியும். நம்மளாலையும் வந்து இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிராண்ட்ஸ்னுடைய அளவுக்கு ஒரு 10-15 வருஷத்தினால உயர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தொழிலை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.